வணக்கம் மக்களே! மிஸ்டர் குடன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிஹரன். ஸோ, நான் நம்ம சேனல்ல வந்து பொதுவா நான் வந்து அரசியல் பத்தி பேசுறதில்ல. ஆனா, முக்கியமான நிகழ்வுகள் பத்தி பேசுவோம். முக்கியமா உலக அரசியல பத்தி நம்ம நிச்சயமா பேசுவோம். ரொம்ப ரேரா தான் அரசியல் பேசுவோம். பட் எனக்கு அது ரொம்ப புடிச்ச டாபிக் தான். ஸோ, நம்ம இப்போ சமீபத்தில வந்து தமிழ்நாட்ல வந்து எந்த மாரி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமா தமிழ்நாட்ல என்ன மாரி சிட்யூவேஷன்னா, 2026ல வந்து சட்டமன்ற தேர்தல் வருது. ஸோ, இப்ப எல்லாம் வந்து அனல் பறக்கிற பிரச்சாரம் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஆமா. அத பத்தி நம்ம சந்தேகம் இல்ல. இருந்தாலும் இப்போ உள்ள சினாரியோ, அதுல மத்த வருடத்த விட இந்த வருஷத்துல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா வந்து, விஜய் நம்ம தளபதி அவரோட என்ட்ரி. ஏற்கனவே நான் போன வீடியோல நெனைக்கிறேன், இஸ்ரேல் வீடியோல நான் சொன்னேன். நெறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்க சில சமயம் வந்து அரசியல் பேசாதன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுல ஒரு நபர் வந்து விஜய பத்தி பேசுங்க உங்களுக்கு வியூஸ் வரும்ன்னு சொன்னாரு. நான் அதுக்காக மட்டும் பேசல அது. பட் இருந்தாலும் இப்ப இருக்க அந்த அந்த ஒரு பயங்கரமான ஒரு போட்டி வந்து நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. பட் எனக்கு அனுபவம் கம்மி தான். நம்ம சின்ன வயசுனால நம்ம கொஞ்ச காலம் தான் வந்து இந்த எலக்ஷன்லாம் பார்த்துட்டுருக்கோம். இருந்தாலும் இது ரொம்ப வந்து சுவாரஸ்யமா இருக்கு. முக்கியமா இப்போ தளபதி அண்ணா அவர் வந்து இப்போ ரீசென்ட்டா பண்ண அந்த கேம்பெயின். ஆ அவரு வந்து இப்போ எல்லா வீக்கெண்ட்ஸ் முக்கியமா சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு அவரோட அந்த சுற்றுப்பயணத்த வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. 2026 அவரோட எலக்ஷனுக்காக. முக்கியமா அவரோட முதல் தேர்தலுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு கடந்த 2024 பிப்ரவரி மாசம் அவரு கட்சி ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட இன்னும் 2 ஆண்டுகள் கூட ஆகல. கிட்டத்தட்ட 1 1/2 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஸோ, அவரு பார்க்க போற முதல் தேர்தல்னால அவரோட சுற்றுப்பயணம் வந்து பயங்கரமா போயிட்டுருக்கு. இது ஏற்கனவே அவர் வந்து கடந்த வாரம் 13ஆம் தேதி, போன சனிக்கிழமை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. திருச்சியில ஆரம்பிச்சாங்க. நெறையா சில குளறுபடிகள், நெறையா அ என்ன சொல்றது? நெறையா ஒரு கான்ட்ரோவர்சிஸ்லாம் இருந்தது. உதாரணத்துக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டது. விமான நிலையத்திலேருந்து அந்த பேசுற இடத்துக்கு போறது கிட்டத்தட்ட 5 மணி நேரம். கிட்டத்தட்ட அது ரொம்ப ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் போகக்கூடிய ஒரு இத வந்து 5 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அத வந்து வேணும்னே பண்ணதாகவும், அதே மாதிரி இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இது மாரி நெறைய கான்ட்ரோவர்சிஸ்லாம் நடந்தது. அதே மாதிரி முக்கியமா அவங்களோட மைக் வேலை செய்யாம போனது. ஆனா, அதுக்கப்புறமா வந்து அந்த சில தவறுகள்லாம் அவங்க வந்து திருத்திட்டு இப்போ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதி செப்டம்பர் பார்த்தீங்கன்னா, நாகையில வந்து நாகப்பட்டினத்தில அவரோட 2வது முக்கியமான சுற்றுப்பயணத்த வந்து ஆரம்பிச்சாரு. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா வந்து நெறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மத்த கட்சியோட எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தான் வந்து அதிகமான கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருந்தாங்க. அவரே அத வந்து கலாய்ச்சிருந்தாரு. கேலியா சொல்லியிருந்தாரு. கை தூக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, 1/2 மணி நேரம் மேல பேசக்கூடாது. அதே மாதிரி அவங்க ரசிகர்களுக்கும் நெறைய கட்டுப்பாடு இருந்தது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருந்தது. அதே மாதிரி அவரோட சொன்ன கருத்துக்கள்லாம் பார்க்கலாம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, எங்களோட மின்சாரத்தலாம் துண்டிச்சேங்க. இது மாரி வந்து மோடியோ, அமித்ஷாவோ வந்தா இந்த மாரி உங்களால பண்ண முடியுமா? நான் வந்து மக்கள பார்க்கக்கூடாதா? அந்த மாரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணத்த வந்து, நீங்க வெளிநாட்டுக்கு போய் முதலீடு பண்றீங்களா? இல்ல முதலீடு வாங்குறீங்களாங்கிறத வந்து அதையும் வந்து விமர்சிச்சாரு. இந்த மாரி நெறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு. அங்க உள்ள ஃபிஷரீஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? அதே மாதிரி பல பல முக்கியமான விஷயத்துல வந்து அவர் பேசினாரு. நாங்க தனி ஆள் இல்ல. அவரோட முக்கியமான கொள்கையெல்லாம் எடுத்து சொல்லி, ஸோ அ மத்த கட்சியோட எங்களுக்கு தான் வந்து தட போடுறீங்க. அவ்வளோ பயமாலாம் கேட்டுருக்காங்க. இத வ நான் இப்ப ஏன் இந்த வீடியோ போட்டேன்னா, இந்த ஸ்பீச்சோட இந்த ஸ்பீச்சுக்கு வந்து அந்த ஆஃப்டர் மேத்ன்னு ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. அதாவது எதிர்வினைங்கிறத தான் நம்ம பேசணும். முக்கியமா ஆளூர் ஷானவாஸ், விசிக கட்சி தெரியும்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஆளூர் ஷானவாஸ் வந்து இது என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மின்சாரம் திருச்சியில நடந்த அந்த மின்சாரத்த துண்டிக்க சொன்னதே வந்து அங்க உள்ள தாவேக்காவோட மாநில செயலாளர் தான். ஸோ இந்த அவர் தான் சொன்னாங்க. நீங்களே சொல்லி பண்ணி, இப்ப நீங்களே அரசாங்கத்துக்கு மேல பழி போடுறீங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. விஜயும் வந்து ஆர்.என். ரவி, அண்ணாமலை மாரி தான் அப்படிங்கிறாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்றாரு. விஜய் வந்து களத்துல இருக்கிறது இல்லங்கிறதையும் வந்து ஆலோசனை சொல்லியிருக்காரு. முதல்ல அவரு ஏன் சொன்னார்ன்னா, அந்த நாகப்பட்டினத்தோட சட்டமன்ற இப்போ உறுப்பினர். கரண்ட்டா அவர் தான் இருக்காரு. ஸோ அந்த இதுல தான் வந்து அவரு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆப்வியஸா வந்து ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருக்கிறனால வந்து அந்த பாயிண்ட்ட வந்து அவரு கவுண்டரா எடுத்து பேசினாரு. அதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, ராஜேந்திர பாலாஜி. அதிமுகல ஒரு முக்கியமான ஒரு நபர். அவரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து அதிமுகவோட தான் கூட்டணி வச்சா தான் அவங்களால வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கு. தனியா இருந்தாங்கன்னா, தாவேக்கால வந்து வெற்றி பெற முடியாதுங்கிறதையும் அழுத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாரும் வந்து அதிமுக, தாவேக்காவோட கூட்டணிக்கு வந்து மறைமுகமா எதிர்பார்க்குறாங்க. ஆச்சரியமா இருக்கு. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா,
தேர்தல்ல வந்து கடைசி நொடி வரைக்கும் மாறலாம். எதுனாலும் மாறும். அத நம்ம சொல்லவே முடியாது. யாரு ஜெயிப்பான்னு சொல்லவே முடியாது. எக்ஸிட் போல் சொல்லலாம். கருத்து கணிப்பு, அதே மாதிரி இந்த இந்த கூட்டத்த வச்சு அதெல்லாம் 2வது விஷயம். கடைசி நொடி வரைக்கும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச் மாரியே தான் இருக்கும். அதனால நீங்க சொல்லுங்க. இந்த கூட்டணி ந வருமா? இல்ல என்னென்ன மாற்றம் வரும்? உங்களோட அ இந்த ப்ராபபிலிட்டி, பாசிபிலிட்டி என்னென்ன சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு? இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குங்கிறத நீங்க எது விரும்புறீங்களோ, அத மறக்காம இப்பயே கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நடந்துட்டு இருக்க இந்த அரசியல் வந்து ரொம்ப ஒரு ஹீட்டடா இருக்கு. இந்த காம்படிஷன் அதிகமாயிட்டு இருக்கு. நேத்து கூட நெனைக்கிறேன், கமலஹாசன் கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது, நெறைய அரசியலுக்கு வந்து நெறைய பேர் வரணும். அப்பதான் வந்து போட்டி இருக்கணும். யாரும் ஈஸியா வந்து ரொம்ப எளிதா வந்து ஜெயிச்சுட்டு போயிறக்கூடாது. அந்த போட்டி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவரு சொன்னாரு. அது என்னமோ உண்மதான் கூட. ஸோ அடுத்தபடியா அடுத்த சனிக்கிழம 27ஆம் தேதி வந்து திருவள்ளூர், முக்கியமா வடசென்னைக்கு வராரு விஜய். ஆ விஜய்க்கு வந்து வடசென்னையில எப்பேர்ப்பட்ட ஃபேன் கிளப் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப எனக்கு நல்லா நினைவு இருக்கு. நான் அலுவலகம் கூட அந்த வடசென்னை வழியா தான் போவேன். அதனால வந்து நெறைய எக்கச்சக்க பேனர் பார்த்தேன். அவங்களோட மாநாடுக்கா இருக்கட்டும், இல்லன்னா அவங்க கட்சி தொறந்து நெறைய பேனர். அது மட்டும் இல்லாம படங்கள். எனக்கு தெரிஞ்சு வடசென்னை முழுக்க முழுக்க வந்து விஜய் ரசிகர்கள் நான் நெனைக்கிறேன். தவறா கூட இருக்கலாம். ஸோ அடுத்த வாரம் அவங்களோட சுற்றுப்பயணம் எப்படி இருக்குங்கிறத அதிகம் முடிஞ்சா நான் வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இத மாரி டாபிக் நான் பேசலாமா? இல்ல வேற எந்த மாரி பேசுறதுன்னு வேற ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமான ஐடியா இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.